Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் டேட்டா செக்ஷன் அல்காரிதம் சீரிஸ் தமிழ் இருக்குது, கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழ் இருக்குது, அண்ட் மிஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழ் இருக்குது. ஸோ இன்றைக்கான கொஸ்டின் பாருங்கள், கோர்ஸ் ஸ்கெடியூல்ஸ். இட்ஸ் அ மீடியம் லெவல் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் பாருங்கள், there are total num courses you have to take labeled from 0 to num courses -1. You are given an array prerequisites where prerequisites of I is equal to A comma B indicates that you must take B course first if you want to take course A. For example, the pair 0,1 indicates that to take course 0, you have to take, you should have finished course 1. Return true if you can finish all the courses, otherwise return false. So, this is the question. So, first example, first example, question clear ஆகிடும். ஸோ நம் கோர்சஸ் வந்து 2 இருக்குது. இட் மீன்ஸ் தட் வி ஹேவ் டு டேக் 2 கோர்சஸ். அதாவது 2 கோர்ஸ் நீங்கள் வந்து எடுக்கணும், 2 கோர்சஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், ரைட்? ப்ரீ ரெக்வசட்ஸில் பார்த்தீங்கன்னா 1,0 இருக்குது. இட் மீன்ஸ் தட் கோர்ஸ் 0 வந்து நீங்கள் வந்து கோர்ஸ் 1 ஆல்ரெடி முடிச்சிருக்கணும். ஸோ அதுதான் இதுக்கு மீனிங். ஸோ பாருங்கள், எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். there are total 2 courses to take course 1 you should have finished course 0. ஸோ it is possible. அதாவது கோர்ஸ் 1 எடுக்க you should have finished course 0. கோர்ஸ் 0 முடிச்சிருந்தா தான் வந்து கோர்ஸ் 1 எடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் 1 வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் you should have finished course 0. ஃபைன். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். செகண்ட் எக்ஸாம்பிளில் வந்து நம் கோர்சஸ் 2 இருக்குது, 2 கோர்ஸ் நீங்கள் வந்து முடிக்கணும். ஸோ ப்ரீ ரெக்வஸ்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லைக் 1,0 இருக்குது. 1,0 மீனிங் என்ன? 1,0 மீனிங் என்ன? ஸோ பேசிக்கலி நீங்கள் வந்து 1,0னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கோர்ஸ் 1 எடுக்க நீங்கள் வந்து கோர்ஸ் 0 நீங்கள் முடிச்சிருக்கணும், ரைட்? கோர்ஸ் 1 எடுக்க யூ ஷுட் ஹவ் ஃபினிஷ்ட் கோர்ஸ் 0. அண்ட் செகண்ட் அரேல பாருங்கள், செகண்ட் இண்டெக்ஸில் பாருங்கள் 0,1 இருக்குது. இட் மீன்ஸ் தட் நீங்கள் வந்து கோர்ஸ் 0 எடுக்க நீங்கள் வந்து கோர்ஸ் 1 ஆல்ரெடி முடிச்சிருக்கணும். ஸோ இட் மீன்ஸ் தட் இப்படி வரும், நம்ம எட்ஜ் இப்படி வரும், ரைட்? அதாவது கோர்ஸ் 0 எடுக்க யூ ஷுட் ஹவ் ஃபினிஷ்ட் கோர்ஸ் 1. ஃபஸ்ட் இது பார்த்தீங்கன்னா கோர்ஸ் 1 எடுக்க யூ ஷுட் ஹவ் ஃபினிஷ்டு கோர்ஸ் 0. செகண்ட் இண்டெக்ஸ், அதாவது ஃபஸ்ட் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா லைக் 0,1 இருக்குது. இட் மீன்ஸ் தட் கோர்ஸ் 0 எடுக்க யூ ஷுட் ஹவ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட் கோர்ஸ் 1, ரைட்? ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா லைக் இட் இஸ் ஆக்சுவலி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே இருக்குது, ரைட்? ஆனால் செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி ஒரு லூப் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி லூப் ஃபார்ம் ஆகுறதுனால என்ன பிரச்சனைனா, ஸோ இந்த இது பாருங்கள், ஸோ இந்த எட்ஜ் பாருங்கள், பர்டிகுலர் எட்ஜ். ஸோ இதுக்கு மீனிங் என்ன? கோர்ஸ் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னா யூ ஷுட் ஆல்ரெடி டேக்கன் கோர்ஸ் 0. அதே இந்த எட்ஜ் பாருங்கள், இந்த எட்ஜோட மீனிங் என்ன? கோர்ஸ் 0 கம்ப்ளீட் பண்ணணும், யூ ஷுட் ஆல்ரெடி டேக்கன் கோர்ஸ் 1. ஸோ கோர்ஸ் 0 கோர்ஸ் 1 ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து பண்ண முடியாது. பிகாஸ் நீங்கள் ஏதோ ஒன்றா பண்ணணும்னாலும் இன்னொன்று நீங்கள் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால் வந்து யூ கான்ட் ஆக்சுவலி டூ ஆல் த கோர்சஸ். ஸோ ஒரு பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா லைக் திஸ் இஸ் அ டெட்லாக் சுச்சுவேஷன் சொல்லலாம். நீங்கள் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டெட்லாக்னா என்னன்னு தெரியும். ஸோ இது வந்து ஒரு டெட்லாக் சுச்சுவேஷன். ஏன்னா வந்து லைக் கோர்ஸ் 0 கோர்ஸ் 1 ரெண்டுமே இருக்குது. பட் ஆனால் வந்து ரெண்டுமே வந்து வேறு கோர்ஸ் 0 வந்து கோர்ஸ் 1 மேலே டிபெண்ட் ஆகிருக்கு, கோர்ஸ் 1 வந்து கோர்ஸ் 0 டிபெண்ட் ஆகிருக்கு, ரைட்? ஸோ அதனால் வந்து ரெண்டு கோர்ஸையும் வந்து யூ கான் டூ. பேசிக்கலி 2 ப்ராசஸையும் யூ கான் எக்ஸிக்யூட். ஸோ அதுதான் மீனிங். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்னா, நம்மளுக்கு தெரியுது லைக் இந்த மாதிரி ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆனாலே வி கேன் சே தட் யூ கான் டூ கோர்சஸ், ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிடலாம், ரைட்? ஸோ பேசிக்கலி திஸ் கொஸ்டின் பாய்ல்ஸ் டவுன் டு ஃபைண்டிங் சைக்கிள் இன் அ கிராஃப், ரைட்? ஸோ நம்ம பேசிக்காக ஒரு டைரக்டர் கிராஃப் கிரியேட் பண்ண போகிறோம். டைரக்டர் கிராஃப் கிரியேட் பண்ணிவிட்டு தென் வந்து நம்ம சைக்கிள் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க போகிறோம். சைக்கிள் இருந்துச்சுன்னா யூ கேன் ஜஸ்ட் ரிட்டர்ன் ஃபால்ஸ், சைக்கிள் இருந்துச்சுன்னா யூ கான் டூ கோர்சஸ், சைக்கிள் இல்லைனா யூ கேன் ஜஸ்ட் ரிட்டர்ன் ட்ரூ. ஸோ அதான் இந்த கொஸ்டினோட இன்ட்யூஷன், ரைட்? ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த கோட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அட்ஜசன்சி லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம், ரைட்? உங்களுக்கு வந்து கிராஃப்ஸ்னா என்னன்னு தெரியலனா யூ கேன் கோ செக் அவுட் டேட்டா செக்ஷன் அல்காரிதம் சீரிஸ் இந்த சேம் சேனல். நம்ம சேனலே டேட்டா செக்ஷன் அல்காரிதம் சீரிஸ் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ அதில் வந்து கிராஃப்ஸ் பற்றி ஒரு 2 வீடியோ வந்திருக்கு. ஸோ அதில் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ யூ கேன் கோ செக் அவுட். ஸோ லெட்ஸ் கிரியேட் அட்ஜசன்சி லிஸ்ட். ஃபஸ்ட் வந்து அதுக்கு முன்னாடி நான் வந்து int n ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். int n இஸ் நத்திங் பட் num courses, ரைட்? num courses. And next பார்த்தீங்கன்னா next I will create adjacency list vector of int adjacency listல வந்து பார்த்தீங்கன்னா லைக் n நோட்ஸ் இருக்குது பேசிக்கலி, ரைட்? n edges இருக்குது. ஸோ edges ஃபார்ம் பண்ணலாம் ஃபார் ஆட்டோ. திஸ் இஸ் அ டைரக்டட் கிராஃப், மறந்துடாதீங்க, திஸ் இஸ் அ டைரக்டட் கிராஃப், ஓகே?
ஸோ ஸோ adjacency list of ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்மளோட கிராஃப் எப்படி இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து 1,0 இருக்குது ரைட். 1,0 என்னது, டு ஃபினிஷ் கோர்ஸ் 1 யூ ஷுட் ஹவ் ஃபினிஷ் 0. ஸோ அதனால் வந்து லைக் 0 to 1 தான் எட்ஜ் போகுது ரைட். அதாவது இந்த மாதிரி A,Bன்னு இருக்குன்னா ரைட், A,Bன்னு நம்ம வேல்யூஸ் இருக்குதுன்னா இட் மீன்ஸ் தட் நம்ம எட்ஜ் எப்படி போகுது, பியிலிருந்து ஏக்கு வருது ரைட், பியிலிருந்து ஏ வருது ரைட். ஸோ அதனால் வந்து நம்ம பியிலேருந்து ஏக்கு ஒரு எட்ஜ் ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா x,1 டாட் புஷ் பேக் x of 0. ஆல் ரைட். ஸோ புரியுது நம்பரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து லெட்ஸ் கிரியேட் 2 boolean array. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து விசிட்டட் வந்து எல்லாமே இனிஷியலாக ஃபால்ஸு. அதுமாதிரி இன்னொன்று வந்து வெக்டர் ஆஃப் bool path visited ரைட், path visited இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் எல்லாமே வந்து ஃபால்ஸு. ஆல் ரைட். ஸோ இது நான் ஏன் இந்த 2 வெக்டர் கிரியேட் பண்ணுறேங்கிறத வந்து நேற்று வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ரைட். லைக் நேற்று வீடியோவில் சேம் வந்து நம்ம வந்து இந்த டேரக்டட் கிராஃபில் சைக்கிள் தான் கண்டுபிடிச்சோம். ஸோ நேற்று வீடியோ லைக் கோ செக் அவுட் எஸ்ட்ரைஸ் வீடியோ. ஸோ நேற்று வீடியோவில் வந்து நான் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஏன் வந்து இந்த மாதிரி பாத் விசிட்டட் யூஸ் பண்ணுறோம். அது வந்து லைக் மேனுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்கேன். லைக் கிராஃப்ஸ் வரைஞ்சி எப்படி நம்ம சைக்கிள் கண்டுபிடிக்கிறோம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். யூ கேன் கோ செக் அவுட். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஷார்ட்டாக நான் முடிச்சிடுறேன் ரைட். ஸோ நான் வந்து இப்போ பூலியன் செக் சைக்கிள்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ செக் சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கும்னா பேராமீட்டர்ஸ் வந்து ஒரு நோட் இருக்கும் ரைட். நம்ம நோட் பாஸ் பண்ண போகிறோம், இன்ட் நோட். அண்ட் தென் நம்ம வந்து இந்த 2 boolean arrays நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ விசிட்டட் அரே as well as path visited array ரைட். அப்புறம் வந்து நம்ம adjacency லிஸ்ட் அப்படியே பாஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம எல்லா பேராமீட்டர்ஸும் பாஸ் பண்ணியாச்சு இப்போது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா we can do DFS. ஸோ DFSல ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், visited of node is equal to true ரைட். visited of node is equal to true. ஸோ நம்ம சைக்கிள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் டேரக்டட் கிராஃபில். ஸோ அதனால் வந்து பாத் விசிட்டடுமே வந்து நம்ம ட்ரூவாக மாற்ற போகிறோம். பாத் விசிட்டட் ஆஃப் தட் பர்டிகுலர் நோடு வந்து ட்ரூ தான் ரைட். ஸோ இது நான் ஏன் இது இப்படி பண்ணுறேங்கிறது வந்து நேற்று வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். யூ கேன் கோ செக் அவுட் தட். ஏன்னா இந்த வீடியோ நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கலான்னு இருக்கேன் ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து we can just visit all the neighbors of the adjacent nodes. adjacency லிஸ்ட்டில் இருக்கிற இந்த பர்டிகுலர் நோடோட நெய்பர்ஸை நம்ம வந்து விசிட் பண்ணலாம். சப்போஸ் இந்த நோட்ஸ் வந்து விசிட் ஆகலைன்னா நாட் விசிட் ஆஃப் நெய்பர், தென் we can just visit it. விசிட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா we are again calling the same function. செக் சைக்கிள்ங்கிற ஃபங்க்ஷன் மறுபடியும் கால் பண்ணுறோம். சப்போஸ் நான் செக் சைக்கிள் ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் ட்ரூ ஆச்சுன்னா இட் மீன்ஸ் there is cycle. அதனால தான் வந்து நான் இஃப்க்குள்ளே இந்த செக் சைக்கிளை வந்து நான் வந்து I'm actually passing this function inside the if condition ரைட். ஸோ இதில் வந்து நான் நெய்பர் பாஸ் பண்ண போகிறேன், நெய்பர் அண்ட் விசிட்டட் அப்படியே பாஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பாத் விசிட்டட் அப்படியே பாஸ் பண்ணிடுறேன். அந்த adjacency லிஸ்ட்டையும் அப்படியே பாஸ் பண்ணுறேன் ரைட். சப்போஸ் வந்து இது வந்து இஃப் திஸ் இஸ் 2 I will return true. Fine, return true. This basically if this is 2 I will return true ரைட். and then else if condition பாருங்கள். else if வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இந்த சேம் பாத்தில் நம்ம நெய்பர் விசிட் பண்ணியிருக்கோம்னா it means that there is a cycle. ஆல்ரெடி இங்கே வந்து else if வரும். else if path visited of neighbor. சப்போஸ் நெய்பர் வந்து நம்ம ஆல்ரெடி விசிட் பண்ணியிருக்கோம் சேம் பாத்தில்னா இட் மீன்ஸ் தட் there is a cycle. ஃபைன். ஸோ I will return true. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த இஃப் எல்ஸ் ஃப்ரெண்டு கண்டிஷனுமே வந்து பாஸ் ஆகலைன்னா we can just return back. அதாவது பேக் ட்ராக் பண்ணலாம். பேக் ட்ராக் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா path visited of this particular node வந்து ஃபால்ஸ் ஆக்கிடலாம் ரைட். and then ஃபைனலாக வந்து we can just return false if there is no cycle. ஸோ நம்ம வந்து டைரக்டட் கிராஃபில் சைக்கிள் இருக்கா இல்லையா நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து we should apply this function to all the nodes. ஸோ for int I is equal to 0, I is less than n, I plus plus. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா லைக் if not visited of particular node, அதாவது node வந்து I, we can just pass this I into the function right. இந்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம இந்த ஐயை பாஸ் பண்ணிடலாம் சைக்கிள். ஸோ சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோடு வந்து ஐ, அது விசிட்டட் பாஸ் பண்ணிடலாம், பாத் விசிட்டட் அரே அப்படியே பாஸ் பண்ணிடலாம், அந்த adjacency லிஸ்ட் அப்படியே பாஸ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் நம்ம சைக்கிள் கண்டுபிடிச்சிட்டோம், இஃப் இந்த செக் சைக்கிள் ஃபங்க்ஷன் வந்து நம்ம வேல்யூ வந்து ரிட்டர்ன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா வாட் வி கேன் சே இஸ் வி கேன் ஜஸ்ட் ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஸோ சைக்கிள் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியும் லைக் வி கான்ட் ஆக்சுவலி டூ ஆல் த கோர்சஸ் ரைட். ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக வந்து சப்போஸ் இந்த ரிட்டர்ன்
ஃபால்ஸ் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகலைன்னா we can just return true. So it's as simple as that. So ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏதோ எரர் வருது. ஸோ இங்கே வந்து நான் பாத் விசிட்டட் நான் டிக்ளேர் பண்ணல. ஸோ பாத் விசிட்டட். ஸோ பாருங்கள் நம்ம சொல்யூஷன் அக்செப்ட்னு வருது. லெட் மீ சப்மிட். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா லைக் ஏன் டைம்லோட எக்ஸிட் எரர் வருது, ஏன்னா வந்து நான் இங்கே வந்து இந்த அட்ஜசன்சி லிஸ்ட்டை வந்து நான் வந்து பாஸ் பை ரெஃபரன்ஸாக நான் பாஸ் பண்ணல. ஸோ இங்கே வந்து ஒரு அப்பர்சன் சிம்பிள் போட்டுக்கிறேன். பாருங்கள், இங்கே ஒரு அப்பர்சன் சிம்பிள் போட்டேன். இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள் கொஷின் தான் சொல்லுவேன். ஸோ இந்த கொஷின் பார்த்தோன்னா லைக் இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஃபார்ம் கிராஃப்ஸ் தென் யூ கேன் சால்வ் திஸ் கொஷின். ஸோ இந்த கிராஃப் லாஜிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா யூ கேன் ஈஸிலி சால்வ் திஸ் கொஷின். ஸோ பேசிக்கலி டேரெக்டாக கிராஃபில் வந்து நம்ம சைக்கிள் இருக்கா இல்லையா நம்ம கண்டுபிடிச்சோம், ரைட்? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரணும்னா யூ கேன் ஜஸ்ட் டைப் யுவர் ஃபீட்பேக் இன் த கமெண்ட் செக்ஷன் பிலோ, ரைட்? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye.